இது போதும் என்று மனம் நினைப்பதே இல்லை. எப்போ போதும்னு நினைக்கும்னா, இதை தவிர உயர்ந்தது இன்னொன்று இல்லைங்கிறத எப்போ ரியலைஸ் பண்ணுறோமோ, அப்படிப்பட்ட பொருளை பார்க்கும்போது தான் மனத்துக்கு போதும் என்ற எண்ணம் வரும். அப்படிப்பட்டவன் யாருன்னா சாக்ஷாத் எம்பெருமான். அதனால தான் அவனை காணும்போது கண்கள் மற்றொன்றை காணாது, அவனை பற்றி கேட்கும்போது காது மற்றொன்றை கேட்காது, அவனை நினைக்கும்போது மனம் மற்றொன்றை நினைக்காது. அதனால் அவன் பூமா என்று அழைக்கப்படுகிறான் என்று உபனிஷத் அழகாக சொல்கிறது. இதுதான் பூம வித்யா என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7வது சாப்டராக வருகிறது. இதில் காட்டப்பட்டபடி இந்த அனைத்து பொருள்களை காட்டிலும் உயர்ந்தவனாக பெருமாள் விளங்குவதாலே சிரேஷ்டகா என்று அழைக்கப்படுகிறார். சிரேஷ்டகானா ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப பெரியவர், பூமா என்று போற்றப்படும்படியாக திகழ்பவர். நாமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 69வது திருநாமமான சிரேஷ்டாய நமஹா என்று இந்த திருநாமத்தை சொல்லி வந்தால் நமக்கும் அலுவலகத்தில் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் எல்லாம் மேலும் மேலும் விருத்தி அடைந்து விரைவில் கிடைத்து நாமும் உயர்ந்த நிலையை அடையும்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்.